ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது செவ்வாய்க்கிழமை காலையில அன்னைக்கு புரட்டாசி ஒன்றும் இல்லையா, அதுக்கு வெற்றில தீபம் போறதுக்கு பெருமாளுக்கு வந்து துளசி மாலை அன்னைக்கு போறதுன்றதுக்காக எல்லாமே துளசி எல்லாம் பறிச்சலான்னு அந்த வேலை தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இந்த புரட்டாசி மாசம் ஒவ்வொரு நாளுமே வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான நாள். அதுவும் சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். இந்த புரட்டாசியில வர சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையும் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். ஒரு சிலர் வந்து இந்த புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே நான்வெஜ்ல சாப்பிடாம விரதம் இருந்து கடைசி சனிக்கிழமை வரைக்குமே விரதம் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து வாரத்துல வர முதல் சனிக்கிழமை வந்து தலைகை வந்து போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க எப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நாங்க வந்து எப்பவுமே வந்து 3வது சனிக்கிழமை தான் வந்து தலிகை போடுவோம். அது எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல, 3வது சனிக்கிழமை வந்து தலிகை போட்டுட்டு அந்த மாசம் ஃபுல்லாவே விரதம் இருப்போம், நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த புரட்டாசி மாசத்துல வந்து தலிகை போடுற பழக்கமே இருக்காது. கேட்டா எங்க மாமியார் வந்து செஞ்சது கிடையாது, நானும் வந்து செய்யலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பெருமாளை நினைச்சு நம்ம செய்யறது மட்டும்தான் இது. மாவிளக்கு போட்டு அன்னைக்கு புரட்டாசி ஒன்றுன்றதால அழகா வந்து துளசி மாலை எல்லாம் போட்டு பானகம் தான் நைவேத்தியமா வந்து வச்சிருந்தேன். அன்னைக்கு பூஜை எல்லாம் இப்படிதான் வந்து போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.